இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் பார்க்கலாமா? இட்லி, தோசைக்கு செம்மையா சூப்பரா இருக்கும். நம்ம தேவையானதுக்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் குடுக்கும். இதில பார்த்தீங்கன்னா, 1 தக்காளி, பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், மஞ்சத்தூளு, சாம்பார் தூள். சாம்பார் தூள் வந்து 1 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி, அந்த காய் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி, ஒரு 2 விசில் வச்சு நம்ம இத எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கடைஞ்சி தான் நம்ம இத தாளிக்க போறோம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டு, ஒரு மத்து நம்ம வச்சு நல்லா இத கடைஞ்சிக்க போறோம். நல்லா கடைஞ்ச பிறகு இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இத நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளோதான். இத அப்படியே நம்ம எடுத்து இதில ஊத்திட்டோன்னா, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துல இந்த டிஃபன் சாம்பார் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டா இருக்கும். தேவையான உப்பு போட்டு, கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி போட்டு, ஒரு 5 நிமிஷம் நம்ம இது ஹை ஃப்ளேம்ல கொதிக்க வச்சிங்கன்னா, ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி.